ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம கோபி தான் சான்ஸ்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம பாக்கியாவை கழுவி ஊற்றுறாரு. நீ என்ன தான் கழுவி ஊற்றினாலும் நான் முன்னேறிக்கிட்டு தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரியாக்ஷனு. ஒரு வழியாக பாக்கியா வந்து இறங்க, என்னாச்சு, எங்கே போனேன் இவ்வளோ நேரம், எதுக்கு பசங்களை கூப்பிட்டு போனேன் சொல்லு, செலியும் எங்கன்னு சொல்லிட்டு 1008 கொஷின். ஐயே நிப்பாடுங்க, என் பிள்ளையை கூப்பிட்டு போய் எனக்கு உரிமை இல்லை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஆரத்தி தட்டை எடுத்துகிட்டு வராங்க. எதுக்கு ஆரத்தி தட்டை எடுத்துகிட்டு வரா ஒன்றும் புரியல. எல்லாரும் நின்று பேய் அறிஞ்ச மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஜெனி என்ட்ரிங்க. எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி வேறு லெவலில் இருந்தது. நம்ம பாட்டிக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரியே காமிச்சாங்க, பிடிக்கிற மாதிரியும் காமிச்சாங்க. என்னையா நடக்குது இங்கே ஒன்றும் புரியல. அவங்களோட ஃபேஸில் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு வழியாக உள்ளே வந்தோடனே பயங்கர ஹாப்பின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி நல்லா இருக்கீங்களான்னு பேச, நீ இவ்வளோ நாள் எங்களை விட்டுட்டு போயிட்டியேன்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட் சீனை வச்சோடனே பாட்டி டப்புக்குன்னு இப்படி மாறிடுச்சு. அடேங்கப்பா, இதான் அந்தர் பல்ட்டியாப்பா, செம்மையா இருந்துச்சு சீனு. அவங்க கொஞ்சம் அழுது முடிச்சதுக்கப்புறம் சரி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆறுதல் சொல்ல, உங்களுக்கு அவ்வளோதான் அக்கறை, இப்போ உங்கள் பேரனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க, உங்கள் அப்பா தான் இதை பண்ணாருன்னு சொல்ல, 2 பேர்த்தையுமே நான் கவனிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நம்ம ஜெனி. சரி, 2 பேர் யார் பண்ணாலும் குற்றமே அப்படிங்கிறது தாங்க அது. ஒரு வழியாக எல்லாரும் இன்ப கடலில் மூழ்கி இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜெனியோட அப்பா, இவ சந்தோஷமாக இருப்பாள்ல, இதுக்கப்புறம் செலியும் ஒழுங்காக பார்த்துக்குவான்ல, கஷ்டப்பட மாட்டாளன்னு 1008 கவலை. என்னங்க பண்ணுறது, பொண்ணை பெற்றுட்டா எல்லா கவலையும் வந்து தான் ஆகும். அதுக்கப்புறம் இல்லை, கண்டிப்பாக அவங்க நல்லா பார்த்துக்குவாங்கன்னு அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு ரொமான்ஸ். யோயோயோ காலமான காலத்தில் ரொமான்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி பரவாயில்ல விடுங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே நம்ம செலியன் இருந்துட்டு வேறு லெவலில் தேங்க்யூ சொல்கிறாரு. எலியிலும் தேங்க்யூ சொல்கிறாங்க. யாருக்கு? நம்ம பாக்கியாவுக்கு. இதை பார்த்தோன்னே எல்லாம் புறமப்படுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.